வந்து ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டே இருக்கணும். கீழே அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா அரைச்சோம் இல்லையா, ஸோ அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். இப்போ நம்ம பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 2 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டிருக்கோம். இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அந்த மசாலாலாம். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம மட்டன் கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு அதோடு அதுவும் வதங்கட்டும் நல்லா. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அதை நம்ம அதில் ஊற்றுறோம். இப்போ 1 கப் கர்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் விட்டுடலாம்.